சுத்தமாக உடம்புல ரத்தமே இல்லாதவங்களுக்கு ஒரே வாரத்தில் ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். உடம்புல தெம்பு இல்லாமல் பலகீனமாக இருக்கிறவங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு சூப்பரான டிப்ஸுங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது குடிச்ச ஒரு வாரத்திலே உங்களுடைய பிளட் லெவல் ரொம்ப சூப்பராக இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளுமே வெளியில தள்ளி உடம்பு சூப்பராக இழைக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்தில் உங்களை ஹெல்த்தியாகவும் வச்சுக்கும். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன், தோல் சீவி கட் பண்ணியிருக்கேன். 1 கப் அளவுக்கு கேரட்டை தோல் சீவாம கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம், அரை எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம். இது மட்டும் தான் தேவையான பொருள். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பீட்ரூட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் அளவுக்கு கேரட்டை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாம ஒரு முறை அரைச்சி விட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி லைட்டாக அரைப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணியை இது கூட சேர்த்து மறுபடியும் நம்ம அரைச்சி விட்டு எடுத்துட்டு வர போகிறோம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி விட்டு எடுத்தாச்சு. இப்போ அரைச்ச இந்த விழுதை வந்து ஒரு ஃபில்டரில் வடிகட்டிக்கலாம். உடம்புல ரத்தம் இல்லைன்னு சொல்லிட்டா பிளட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நிறைய ரெசிபிஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்ல ரிசல்ட் கொடுக்குது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து டெய்லியும் குடிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் டெய்லியும் வந்து செஞ்சு குடிக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 2 வாரம் 3 வாரம் வரைக்கும் நீங்கள் அதை வச்சு டெய்லியுமே குடிக்கலாம். இது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜூஸை ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா மீண்டும் ஒரு முறை ஜாரில் போட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சி விட்டு எடுத்துடலாம். அதில் இன்னும் கொஞ்சம் நல்லாவே சாறு கிடைக்கும். இப்போ இதையும் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துடலாம். வெயிட் லாஸ்க்காக நிறைய பேர் நிறைய விதமான டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் நிறைய இது பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆயிருக்காது. இந்த சிரப்பை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இதை வெயிட் லாஸ்க்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். 100% ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா. ஸோ இப்போ நம்ம கேரட்டையும் பீட்ரூட்டையும் அரைச்சி விட்டு சாறு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகி நல்லா கொதிச்சு வரட்டும். எல்லாமே ஒரே அளவாக தாங்க எடுத்திருக்கோம். 1 கப் அளவுக்கு பீட்ரூட், 1 கப் அளவுக்கு கேரட், 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கோம். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வர ஆரம்பிச்சதுலேருந்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம வடிகட்டி வச்சிருக்க இந்த கேரட் பீட்ரூட் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சதுமே பால் திரிஞ்சு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி திரிஞ்சு போன மாதிரி இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து கொதி வர ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சு ஓரளவுக்கு சுண்டி வரும். இந்த சமயத்தில் நம்ம அரை எலுமிச்சம்பழத்தோட சாறை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் இது கூட நம்ம ஆட் பண்ணுறதுனால இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதே சமயத்தில் சீக்கிரமாக கெட்டு போகாமலும் பார்த்துக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்த அப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு வர மாதிரி ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறமா இதை எடுத்து வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான கேரட் பீட்ரூட்டை வச்சு சிரப் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் வடிகட்டி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கண்ணாடி பாட்டில் தவிர்த்து வேறு எந்த பாட்டிலையும் வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. இது நம்ம 2 வாரம் வரைக்கும் வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கெட்டு போகாது, நல்லா தான் இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து 1 வாரம் யூஸ் பண்ணும்போதே உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தி நல்ல உடம்புல ரத்தம் ஊற ஆரம்பிக்கும். உடம்பு நல்லா இழைக்கணும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து 1 மாதம் யூஸ் பண்ணாலே போதும். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இதில் நாம் ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த சிரப்லேருந்து 4 ஸ்பூன் போல் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுவே உடம்பு இழைக்கணும்னு நினைக்கிறவங்க இதில் சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. ரத்தம் ஊறணும்னு நினைக்கிறவங்க நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சம்பழம் வரைக்கும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதில் சர்க்கரை எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நம்ம பீட்ரூட் சிரப் ரெடி பண்ணும் போதே வெல்லம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால இனிப்புக்கு அதுவே போதும். அந்த அளவுக்கு வந்து இனிப்பு அதிகமாக இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஹெல்த்துக்காக நீங்கள் குடிக்கும் பொழுது ஒயிட் சுகர் வந்து சேர்க்கவே கூடாது. அப்படி உங்களுக்கு இனிப்பு தேவைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 ஸ்பூன் போல் தேன் சேர்த்துக்கலாம். மற்றபடி ஒயிட் சுகர் சேர்க்கக்கூடாது. உடம்பு இழைக்கணும்னு நினைக்கிறவங்க நார்மல் வாட்டருக்கு பதிலாக ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இதை எப்போ குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை குடிக்கலாம். அப்படி இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் குடிச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக குயிக்காகவே ரிசல்ட் கிடைக்கும். 100% நேச்சுரல் அப்படின்றதுனால எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. Download Moj.